புதுசா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார் 3.0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஆ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ப நம்ம அப்புறம் நம்மகிட்ட சொத்து விக்கிறவங்க, அதுக்கப்புறம் விட்னஸ் எல்லாத்தையுமே நம்ம கூட்டிட்டு போயிட்டு நேரா வந்து கையெழுத்து போடணும். பட் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்ராட்ல இருக்கவங்க, அப்புறமேட்டு வெளியூர்ல வேலை செய்றவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு நாளைக்கோசரம் வேலையிலேருந்து வந்து லீவ் போட்டுட்டு இவங்க வந்து வேலை செய்யணும். அது கையெழுத்து போடணும். ஸோ அது வந்து சிம்பிளா ஆக்கணும் அப்படின்றதுக்கோசரம், நம்ம வந்து ஆதார் மூலியமாவே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பில்டர்ட்ட இருந்து ஒரு வீடோ அல்லது ஒரு நிலமோ வாங்குறோம் அப்படின்னா, அது ஒரு சிம்பிளான ஒரு அசெட் சரிங்களா? அந்த மாரி ஒரு விஷயத்துக்கு மட்டும் தான் இந்த ஒரு ஸ்கீம் வந்து பொருந்தும். அதுவே வந்து பாரம்பரியமான ஒரு சொத்து இருக்கு. அல்லது நெறைய பேர் வாரிசுங்க இருக்காங்க. எல்லா வாரிசுங்களும் வந்து இந்த சொத்துக்கு வந்து கையெழுத்து போடணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டான சொத்து. அப்புறமேட்டு கோர்ட்ல வந்து ஸ்டே ஆர்டர்ல இருக்கும். அல்லது கோர்ட்ல நிலுவையில் இருக்கக்கூடிய சொத்துக்கு, அப்புறம் பவர் ஆஃப் அட்டார்னி அந்த மாரி டிரான்சாக்ஷன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பொருந்தாது. ஒன்லி சிம்பிளான டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய இதுக்கு மட்டும் தான் இந்த ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க இப்பத்திக்கு. ஃபியூச்சர்ல மேபி இதுக்கு கூட வரலாம்.